நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையிலே ஒரு வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டு மீண்டும் ஒரே மாதத்திலே ஏறக்குறைய 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இந்திய தேசத்தினுடைய தலைநகரில் இன்று அதே 2 மிக முக்கியமான கோரிக்கைகள் உள்ளடக்கி நாளை டெல்லியினுடைய போராட்ட பகுதியான ஜந்தர் மந்திரிலே கருணாவும் ஆர்ப்பாட்டமும், இன்று கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு காலை சரியாக 10:30 மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதற்கண் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ஏறக்குறைய 40 ஆண்டுகால நண்பர், மத்திய அரசனுடைய சமூக நலத்துறை இணையமைச்சர் அன்பு சகோதரர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கு நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் மற்றும் நம்மோடு பயணிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேச இருக்கிறார். இப்பொழுது மேடையில் பேராசிரியர் டாக்டர் கதிரவன் அவர்கள் தமிழ்நாடு பறையர் பேரவையினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் அதேபோல அண்ணல் அம்பேத்கரோடு 2 கலந்து ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பு இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தி ரேவதி நாகராஜன் அவர்கள், அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் திரு மாமல்லன் அவர்கள், மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் தம்பி ஆசைத்தம்பி அவர்கள், அம்பேத்கர் ஜனசக்தியினுடைய தலைவர் டாக்டர் ஏடி விஸ்வநாத் அவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர் அருள்முத்து குமரன் இங்கே வரவேற்புரை நிகழ்ச்சி சென்றிருக்கிற ஷியாம் அவர்கள், நம்முடைய கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் வி.கே. ஐயர், பொருளாளர் எஸ்.எம். செல்லத்துறை அவர்கள் மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மகளிரணி சகோதரர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலே இருந்து இன்று வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சங்கணிந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சி துவங்கப்படுவதற்கு முன்பு அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்தில் முதல் முறையாக 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே டெல்லியில் கொடியங்குளம் மக்களுக்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு பிரம்மாண்டமான பேரணியை ஜந்தர் மந்திரில் நடத்தி காட்டும். அப்பொழுது ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார். அதற்கு பிறகு
ஏதாவது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையுடைய அடிப்படையில் டெல்லியில் வருடம் 2 வருடங்களுக்கு ஒரு முறை, அதுக்கு அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைக்காகவும் டெல்லியில் பிரம்மாண்டமான பேர் நடத்தினோம். அதே போல பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையாக டெல்லியில் பேரணி நடைபெற்றது. இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்காக அதே போல 2005ஆம் ஆண்டு இங்கே ஒரு பெரிய போராட்டம் எங்கள் தலைமையில் நடைபெற்று அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச அளவிலே அது கவனத்தை ஈர்த்தது. இன்று மிக முக்கியமாக ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வதற்காக என்று கூட சொல்லலாம், மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இன்றைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது. நாங்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு முன்பாக சென்னை டெல்லியில் கடந்த காலங்களில் 10-20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இவ்வளவு நெருக்கடி கிடையாது. ஆனால் இப்பொழுது டெல்லியில் அடிக்கடி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கின்ற காரணத்தினாலே கடந்த காலங்களைப் போல சுதந்திரமாக இல்லை. அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் யாரிடத்திலும் அனுமதியே கிடையாது. ஜந்தர் மந்தர் வந்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், கைதானம், மலையில் விடுதலை செய்தோம், அவ்வளோதான். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கிறது. இந்த அரங்கத்தை பதிவு செய்வதற்கே ஏறக்குறைய 4 நாட்கள் ஆகிவிட்டது. கடந்த வாரம் 5 நாட்கள் தங்கித்தான் நாங்கள் எல்லா அரங்குமே 100 பேர் 150 பேருக்கு கிடையாது, ஒரு 250 பேர் 300 பேரை அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 20 இடங்கள் பார்த்தோம். ஒன்று கூட சரியாக தேர்வாகவில்லை. அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எல்லாம் 2 நாட்கள் 3 நாளுக்கு தங்க வைக்கணும். 4ஆம் தேதியே வந்துட்டாங்க. அவர்களுக்கு உணவு, அவர்களை அங்கிருந்து இங்கே கொண்டு வருவதற்கு பேருந்துகள் என பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து இன்று எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1 மாத காலத்தில், அதாவது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் நாம் முன்கூட்டியே அனுமதி கேட்டு அவர்கள் வாய்மொழியாக அனுமதி அளித்து அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்ட பிறகு காலையில் அனுமதி மறுத்து இருந்தாலும் கூட அதை என்ன அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதற்கு மேலாக நாம் இந்த உள்ளொடுக்கீடு விஷயத்தை தமிழ்நாடு எங்கும் மட்டுமின்றி இந்தியாவெங்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு செய்துவிட்டோம். ஏன் அதனுடைய மீண்டும் அவ்வளவு சிரமப்பட்டு நடத்தினோம்? 1 மாதம் கூட இடைவெளி கிடையாது. நவம்பர் 7ஆம் தேதி என்று சொன்னால் அதுக்கு பிறகு எல்லோரும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி தான் வீடு சென்றிருக்கிறோம். அதுக்கு பிறகு 30 நாள் கூட ஆகவில்லை டெல்லியில் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக செய்தால் அது வேறு. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் எந்த பிரச்சனையும் அரசியல் ஆக்கவும் செய்வதில்லை, அரசியல் ரீதியாகவும் செய்வதில்லை. அது உள்ளார்ந்துதான் செய்திருக்கிறோம். அது நம்முடைய மாணவ பருவத்தில் இருந்து அதுதான் நம்முடைய குணமாக, நம்முடைய பலமாக இருக்கிறது. எதையுமே வெளிப்படையாக ஒன்றை காட்டிக் கொள்வதற்காக, இன்று செய்தித்தாளில் ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக அல்லது யாரையாவது திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக எந்த போராட்டம் நடத்துவது கிடையாது. இன்று நாம் மிக முக்கியமாக பார்த்திருப்பீர்கள், இது இஸ் எ நேஷனல் செமினார். இது மாநில அளவிலானது அல்ல, தேசிய அளவிலானது. என்ன விஷயம்? சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் இம்பேக்ட் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி. அதாவது தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பல வருடங்களுக்கு பின்பு அதை ஏற்று நம்ம அந்த உள்ளிடக்கு போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் முறையாக இந்த அருந்தீர் உள்ளிடக்கீடு குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் அவங்க முதலே திட்டமிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவான கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர்கள் இவர்களுக்கு கொடு முடிவெடுத்து விட்டு அந்த கூட்டம் ஏற்பட்டது. நேர்மையா இருந்திருக்குன்னா
பிரிவில் இருக்க ஒதுக்கீடுகள், அந்த அரசியல் ரீதியான இடஒதுக்கீடுகள் குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் என்றுதான் செய்திருக்கு. ஆய்வு கூட்டம் தான் நடத்தியது. நாம இடஒதுக்கீடு சமூக நீதி பேசுகிறோம். சமூக நீதியுடைய அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்து அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று தெரிந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்வது என்பதை பற்றிய ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கணும். அப்படி இல்லை. அந்த கூட்டம் நடைபெற்றதே இப்ப நாம் என்ன செய்யறோம்? எதையுமே சொல்லி காட்டல. சப் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் இம்பாக்ட் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல். இந்த இடஒதுக்கீடுகளை பிரிப்பதால் என்ன பாதிப்பு வருது, இது அரசியல் சட்ட ரீதியாக செல்லுபடியுமா இல்லையா, அதான் நம்ம அப்படிதான் பார்க்கறோம். நான் முதல்லயே முடிவு எடுத்துட்டு அதே வரல. அதனுடைய அடிப்படையில் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் என்ன பேசினாரு, எங்ககிட்ட வேற மாதிரி பேசுறவங்க கூட அவர் நியாயமா பேசினார். இந்தியாவில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வருது. கொஞ்சம் பேர் பிரியுங்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு பிரியக்கூடாதுங்கிறாங்க. இது நாடாளுமன்றத்தை அதிகாரம் இருக்கணும்னு சொல்றாங்க. இது தேசிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதான் டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியது. அப்போ அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டத்தில் எல்லாரும் சொல்லி கொடுத்தது போல எல்லாரும் ஒரே மாதிரியா ஆதரிச்சாங்க. அப்போ நான் பேசுகிற போது என்ன சொன்னேன், அப்போ அவர் முதலமைச்சர் இருக்கிறார். ஏன் நாங்கள் 97 உங்கள்கிட்ட போராடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பினருக்கு முறையாக இடஒதுக்கீடு அமலாக்கப்படலை. அதில் நாங்கள் நீங்கள் நியமித்த அந்த குழு 10 பேர் கொண்ட குழு ஏறக்குறைய 3 லட்சம் பணியிடங்கள் என்று நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். முதல்ல பேக்லாக் பின்னடைவு பணியிடங்களை நீங்கள் நிரப்புங்க. நிரப்பிய பிறகும் இந்த 76 சாதியில் எந்த சமுதாயத்துக்காவது குறைபாடு இருப்பதாக கண்டறிந்தால் அதுக்கு பிறகு அவர்களுக்கான பங்கு அளிப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றுதான் நான் பேசினேன். அருந்தைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தை கூட நான் பேசல. எல்லோருக்கும் கொடுக்கணும். இடஒதுக்கீடு எல்லோருக்குமானது. அந்த 76 சமுதாய மக்களுக்கானது. அந்த 76 சமுதாய மக்கள் ஒருத்தர் 100% பெற்றிருக்கிறாங்க, ஒருத்தர் 10%, கண்டிப்பா நியாயம் இல்லை. அப்ப அந்த 90% வேலை வாய்ப்புகளை போரினா என்ன பிரச்சனை என்று அடைப்படுத்தாம எப்படி அப்படியே உள்ளிருக்கிற கொடுப்பதாக இருந்தாலும் கூட எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? கல்வியில் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கல்வி இல்லாமல் எப்படி வேலை வாய்ப்பு பெற முடியும்? அப்ப கல்வியில் தானே கொடுத்துருக்கணும். அப்போ அது மாதிரி எந்த விதமான ஆய்வும் பண்ணாம ஏற்கனவே என்ன நீங்க சொல்லி 3 லட்சம் பண்ணிடுங்குது, போதிய தகுதி வாய்ந்த ஆட்கள் இல்லை என்றுதான் சுதந்திரம் பெற்ற 1947 இருந்து 2006 வரையிலும் அத்தனை லட்சம் இடங்களை நீங்க நிரப்பாம இருந்தீங்க. அது கதிரவன் சுட்டி காட்டினாரு. தமிழ்நாட்டில் அன்று இருந்த நிலையில 65 அரசு கல்லூரிகள் இருந்தது. 5000 பேராசிரியர்கள் பணியிடங்கள் மொத்தம். 18% இடஒதுக்கீட்டின்படி ஏறக்குறைய 1500 பேருக்கு மேல் அங்க பணிபுரியணும் ரோஸ்டர் படி. ஆனால் அங்க பணிபுரிந்து வெறும் 300க்கும் குறைவானவர்கள் தான் பணிபுரிந்தார். நாங்கள் அதை சுட்டி காட்டி அதையெல்லாம் இந்த முத்துக்குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் அதை குறிப்பிடல. இந்த இடஒதுக்கீட்டுக்காக யார் என்னென்னலாம் போராடணும். ஏன்னா ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற போது மற்றவங்க பேசுறது என்பது வேறு, ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை பேசணும். அந்த இடஒதுக்கீட்டுக்கார அனந்த கட்சி கூட்டத்தில் நாம் இருக்கிற ரவிக்குமார், திருமாவளவன் உட்பட இருந்தவங்க சரி இது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்று சொல்லக்கூட ஏன் தயங்கினாங்க? அதை ஏன் ஒரு சதவீதம் கூட சுட்டி காட்டல? 15 வருஷமா பட்டியல் வெளியேற்றம் போயிட்டாங்க, கிருஷ்ணசாமி போறாரு அப்படின்னு சொன்னா ஏன் போகாம இருக்கிறது? எப்படி நாங்க இந்த எஸ்சி பட்டியலில் இருந்தா கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருந்ததியரின் இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, சரி அருந்ததியர் உள்ளுக்கு கொடுத்த பிறகு போராடுறதுக்கு அதை எதிர்த்து போராடுறதுக்கும் யாரும் கூட வரல. அப்ப பட்டியல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கம்யூனிட்டி இருந்து சரி அப்ப இடஒதுக்கீடே இல்லை, வெறும் எஸ்சி என்ற டேக் மட்டும் எங்களுக்கு எதுக்காக? எஸ்சியில இடஒதுக்கீடு கொடுக்கல, சேர்ந்து போராட வேண்டிய கம்யூனிட்டி பிஆர் கம்யூனிட்டி அவங்க வலுவானவங்க. சென்னை நகரப்புறத்தில் அவங்க எண்ணிக்கையில் அதிகமானவங்க, இந்த இடஒதுக்கீட்டுக்காக நீண்ட காலம் போராடியவர். அந்த கம்யூனிட்டி கூட நிற்கிற போது அதுக்குள்ள இருந்து என்ன பலன்? அப்பதான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை வேகமாக எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தது. அதனால
இங்க இருக்கக்கூடிய வந்து ராசி தம்பி அழகா பேசினார். எப்பொழுதுமே எதிரிகளை காட்டிலும் துரோகிகள் தான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கிறாங்க. அதுல நீங்க அண்ணன் தம்பி பாசம் சொந்தம் பாசம் பாத்தீங்கன்னா பேசக்கூடாது. நீங்க ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு போக முடியாது. துரோகம் செய்தால் துரோகம் என்று சுட்டி காட்டுங்க. நண்பனா இருந்தால் நண்பன், எதிரியா நண்பனா தான் கொஸ்டின். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு. இந்தியாவில் கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் கடுமையாக இருக்கிறார். மாயாதி அவர்கள் இருக்கிறார். உங்களுக்கு என்னாச்சு? அவ்வளவு அடிமைத்தனம் வேணுமா? அவ்வளவு நேரத்துக்கு இந்த பதவி மேல சுகமா? இதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆசி தம்பி தான் நேரடி மீட்டிங் போய் பேசணும். அதை மாமல்லன் தான் எடுக்கணும். அதை கதிரவன் வெளிப்படையா பேசணும். நீங்க பேராசிரியர் உங்களை போன்றவர்கள் தான் பேசுவது தகுதி பெற்றவர்கள். அவங்களை வந்து கண்டம் பண்ணுங்கிற நோக்கம் கிடையாது, அவர்களை திருத்துவது என்பது. தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த தேர்தல் நேரத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஆட்சியில் மந்திரி சபையா கொடுத்து வச்சுக்கிறாங்க. இல்லை, மந்திரி சபையில கொடுத்து வச்சுக்கிறாங்க. நாங்கள் 2வது பொசிஷன் இருக்கிறோம், 3வது பொசிஷன் இருக்கிறோம். இன்னும் அந்த பொசிஷன் போகுது. எங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கிறதே தெரியல. இன்னும் கொடிக்கம்பத்து நடுறதுக்கே போராட வேண்டியது. ஸோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த மட்டிலும் எந்த நேரத்திலும் எந்த சமுதாயத்துக்கும் உள ரீதியாக எதிராக கிடையாது. நாங்கள் தேவரீத்து போரிட்டாலும் கூட அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான எதிர் கிடையாது. யார் வன்முறையாளர்களோ, யார் அந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அதைத்தான் சுட்டி காட்டுகிறோமே தவிர ஒட்டுமொத்தத்தை கிடையாது. என்னுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1978 எத்தனை வருஷம் ஆச்சு? 78 எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. ஓகே, 46 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் மிசாவிலிருந்து வெளியே வந்துக்கிறேன். 77 தான் வெளியே, 76 போயிட்டு 77 வெளியே வந்துக்கிறேன். என்னுடைய ஃபைனல் இயர் MBBS எக்ஸாமினேஷன் 78. அப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் விழுப்புரத்தில் 12 பேர் பக்கத்தில் பெட்டி கொண்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? வரல தெரியுமா? அது தெரியுமா? நீங்கள் பிறக்கவே இல்லை. உண்மைதானே? அதுக்கு வந்து ஒரு கடுமையான வாசகம், அதை ரெக்கார்டு பண்ண விரும்பல, வாசகம் போட்டு ஒரு நோட்டீஸ் போட்டோம். அந்த நோட்டீஸுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் 3 மாதம் பெயிலெலாம் வச்சுருந்தாங்க. என்னுடைய ஃபைனல் MBBS எக்ஸாம் எழுத முடியல. அதனால் பறையர் சமுதாயத்து பாசத்தை பற்றி யாரும் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி யாராவது ஒரு லீடர் சொல்லுங்க, அப்படி யாராவது ஒரு இஷ்யூக்காக போராடணும் சொல்லுங்க. எல்லா இஷ்யூக்கு தான் போராடிக்கிறோம். அதே அருந்தி இருக்கு. நாங்கள் இந்த அமைப்பு நாங்கள் தலித் பந்தர் 1981 ராமதாஸ் அத்வாலே, சவிதா அம்பேத்கர், நாங்கள்லாம் வந்து 81 முதல்ல வந்து சவிதா அம்பேத்கர் கூட்டு வந்து மதுரையில் கூட்டம் போட்டோம். அன்றைக்கி 5000 பேர் திரட்டுறதே பெரிய கஷ்டம். அப்பவும் போலீஸ் அடித்து போச்சு. பாலம் ஏறக்கூடாதுன்னு சொன்னான், அடிச்சுட்டு தான் போனாங்க. ஆச்சா, அப்படியெல்லாம் நடத்தணும். அதாவது வந்து அதே அருந்ததி கம்யூனிட்டிக்கு நாங்கள் தலித் பந்தர் அப்போ வந்து MBBS முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஆனால் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு போகணும். தலித் பேந்தர் இயக்கம் அன்னைக்கு 80, 81, 84 இல்லைன்னா அருந்ததி கம்யூனிட்டியினுடைய வாழ்நிலையே கிடையாது. அவங்க நசுக்கியிருப்பாங்க. ஆச்சா, ஏதாவது ஒரு கலப்பத்திரம் நடந்து போச்சுன்னா இது மாதிரி கிடையாது. அவன் வந்து அரிசி மேலுக்குள்ளே போட்டு எரிச்சு போடுவான். அப்படி தான் இருந்தது. ஒரு முறை வந்து 1984 நான் கடுமையாக எடுத்து போராடுறது. அப்போ வந்து மேடம் நரவன் சந்திரசேகர் வந்து துடியில் ஒரு பெரிய இஷ்யூ, அந்த இஷ்யூக்காக வந்திருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு நாங்கள்லாம் போகிறபோது தனியாக கூப்பிட்டு, தம்பி மேலே போலீஸ் எல்லாம் கடுமையாக இருப்பாங்க, பார்த்துருங்க அப்படி. 80. ஸோ நாம் எல்லா சமுதாயத்தினுடைய மனித உரிமைக்கு, அது PR இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தினுடைய மனித உரிமைக்கும் போராடினார். அதனால் ஒற்றுமை எந்த காரணத்தை கொண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமியோ புதிய தமிழகம் கட்சியோ யார் மீதும் வெறுப்புணர்ச்சி இந்த இயக்கம் உருவாக்கப்படாது. 1996 கட்சி உருவான பிறகு அவர் கிருஷ்ணபிரியா தான் தெரிஞ்சிருக்கும். முதல்ல தமிழ்நாட்டில் கேட்டு பாருங்க. புதிய தமிழக கட்சியினர் ஆதிராடர் பறையர் வீடுகளிலும் அருந்திரி வீட்டிலும் போய் அரிசி பருப்பை கொண்டு போய் உட்கார்ந்து சாப்பிட்டு சகோதரத்தை உருவாக்கணும், பண்ணணுமா இல்லையா?
இது எந்த தமிழ்நாட்டில் எந்த இயக்கம் பண்ணுச்சு? அதனால இப்பொழுது ஒரு ரெண்டானா கூத்தாடிக்கு அந்த மாதிரி இந்த இடஒதுக்கீடுகள் நீங்க தான் நின்றுக்கணும். இந்த இடஒதுக்கீடு சமுதாயத்தில் அடிக்கடி உதைக்கு வெட்டுக்கு வெட்டு குத்து இதெல்லாம் தென் பண்ணிக்கிறோம். இடஒதுக்கீடு பொறுத்தளவு யார் லீட் பண்ணியிருக்கணும்? நீங்க தான் லீட் பண்ணிருக்கணும். நிறைய சமுதாயம் தான் லீட் பண்ணணும். அதுக்கு வரலாற்றுக்காக கொண்டு வந்த இரட்டைமலை சீனிவாஸ் MC ராஜாவிலிருந்து பல தலைவர்கள் இதுக்காக போராடிக்கிறது. மிக முக்கியமான காலகட்டங்களில் நாங்கள் கூட்டு இருக்கிறோம்னே சொல்லிட்டு இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்தது. கூட்டுறது காட்டுறது, காட்டி கொடுக்குறது. அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ரெண்டாவது ஒரு காலகட்டம் இருக்கிறோம். இடஒதுக்கீடு மோரார்லெஸ் இப்போ தரைமட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இல்லைங்கிற அளவுக்கு அதுதான் பொசிஷன். ஏன் டெல்லியில் நடத்துகிறோம் அப்படின்னா, இது நிச்சயமா இப்போ ஸ்டாலின் தூங்க முடியாது. கிருஷ்ணசாமி யாரையெல்லாம் பார்க்க போறாரு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு. இது நாங்கள் தொடங்குறோம். 2026 ஒரு முடிவு கட்டிட்டு தான் இறங்கும். 2026 முடிவு கட்டும். நிச்சயமா இந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு ஒரு ஆட்சி நிச்சயமாக இருக்க அனுமதிக்க முடியாது. எல்லாருமே நல்ல அருமையா கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. அந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் வலியுறுத்தியது, இந்திய அரசியல் சாசனத்தின்படி வழங்கப்பட்டிருக்கூடிய 18% சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை என்று தவறாக சொல்லி நீங்கள் 3 லட்சம் பணியிடங்களை நீங்க நிரப்பாம இருக்கிறீங்க. இப்ப நிரப்புங்க, இப்ப கால்வர் பண்ணுங்க. அண்டை மாநிலமான கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகா ஸ்பெஷல் டிரைவ் 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் டிரைவ் பண்ணித்தான் பின்னடைவு பணியிடம் நிரப்பிக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியா இருந்திருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்திருக்கும், வேற கட்சியா இருந்திருக்கிறாங்க. ஆனா சமூக நீதி அவங்க வெளிப்படையா பேசல. ஆனா பேசுற அத்தனையும் சமூக நீதி, நடத்துறது அத்தனையும் சமூகத்துக்கு எதிராக. ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில இந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனா புதிய தமிழகம் கட்சியினுடைய செயல்பாட்டில் நாங்கள் 97 ஏறக்குறைய அப்போ இந்த 1300 இடங்கள் கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அதை நிரப்பணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பேராசிரியர் அன்பழகனுடைய வீட்டுக்கு முன்னாடி 30 நாளும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போராடுறதுடைய முதல்ல 100 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நானும் நீதிமன்றம் போனேன். அப்புறம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியா போராடி இன்னைக்கு 1350 பேர் தமிழ்நாட்டில் கூடிய கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்களில் தேவேந்திர வேளாளரும் ஆதிராளரும் அருந்ததியரும் இருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய போராட்டம் தான். அன்னைக்கு நாம் ஒன்றும் அருந்து இருக்குது ஆதிராவிடருக்குன்னு தான் போராடல, பிஆருக்கு தான் கொடுன்னு போராடல, தேவேந்திர வேளாளருக்கு தான் போராடல, அருந்ததி கொடுங்கன்னு சொல்ல. ஒட்டுமொத்தமாக 18% இடஒதுக்கீடு நிரப்பம் தான் சொன்னோம். அவங்க சொன்ன மாதிரி 18 அந்த 1000 கதிரநாத் தான் சொன்னார். அந்த 1500 பேர்ல வந்தாங்கன்னு இடமே பிடிக்கும். அதனால தான் அம்பேத்கர் சொல்ற இந்த இடஒதுக்கீடு காலி பண்ணணும் போல் இருக்குது. இவங்க வாங்கிட்டு போய் ஒருத்தருமே இந்த சமுதாயத்தை திரும்பி பார்க்கறது. இதெல்லாம் கூட காரணம் பட்டியல் வெளியேறதுக்கு காரணம். இருந்தாலும் அது வேறு. இப்போ நம்முடைய ரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக. ஏன் இந்த உள்ளிடுக்கீடு இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நீங்க உள்ளிடுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக முறையாக ஆய்வு பண்ணுங்க. பேக்லாக்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. அதாவது நான் ஒரு கடன் கேட்க போறோம்னா, அப்ப வட்டியாவது கொடுன்னு கேட்பானா இல்லையா? நீ வட்டியாவது கொடுத்துரு, அதுக்கு பிறகு புது கடன் எப்படி கொடுக்க முடியும்? அதுபோல நீங்க புதுசா தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க டேலி பண்ணுங்க, பின்னடைவு பணியிடம் நிரப்புங்க. அதுக்கு பிறகு எதுல எல்லாம் அப்படின்னு சொல்லி அது கேட்கல. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து இன்னும் கடந்த 15 வருஷத்துல எங்கெல்லாம் இடம் காலியாகுதோ அதையுமே அருந்துன்ற ஒன்றை மட்டும் பண்ணிட்டேன். அதில் மிஸ்டேக்கை சுட்டி காட்டினாங்க. பொதுவாக இந்த இடஒதுக்கீடு கொடுக்கிற போது எங்கெல்லாம் இது ஏன்னா நம்முடைய புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள், அதே போல பல்வேறு அமைப்பு, அம்பேத்கர் அமைப்புகள் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாருமே, நீ இது செமினார் கம் ஒர்க் ஷாப்,
நீங்கள் நாளைக்கு போய் கிராமங்களுக்கு போய் இந்த செமினார் மட்டும் நடத்தினா பத்தாது. கிராமங்களில் மக்களை திரட்ட வேண்டும். கிராமங்களில் ஆனால் நீங்கள் போய் பேசணும். எதுக்காக நவம்பர் 7ஆம் தேதி பேரணி நடத்தணும்? டிசம்பர் 6ஆம் தேதி எதுக்காக கருத்தரங்கம் டெல்லியிலே நடைபெற்றது? 7ஆம் தேதி எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது? இந்த இடஒதுக்கீடுங்கிறது என்ன பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அது 10 பேரும் கூட வேலைக்கு போகலாம், 20 பேரும் கூட போகலாம். தட் இஸ் அ ரைட்ஸ், தட் இஸ் உரிமை. நீங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்து வருகிறார். 18% இடஒதுக்கீடு நீ ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு வந்து கீழே வச்சுட்டு நீ ஒரு சாதியை மட்டுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு மீதி இடங்களை மீதி இருக்கிற எஞ்சிக்கிற 15% அவங்கள வச்சு நிரப்புறது, இது மிகப்பெரிய சமூகம். நீ ஒரு சாதியை மட்டுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு மீதி இடங்களை மீதி இருக்கிற எஞ்சிக்கிற 15% அவங்கள வச்சு நிரப்புறது, இது மிகப்பெரிய சமூக அநீதி. இதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் கொடுக்கறது என்று சொன்னால் 3% தனியாக கொடுத்துரு. இப்போ தானே முஸ்லீம் பிசியில் முஸ்லீம் கொடுக்குறாங்க. அந்த ரோஸ்டரில் வழக்கமாக ரோஸ்டர்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்த 100 இடம் காலியாக இருக்குதுன்னா அது நிரப்ப வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதுக்கு தமிழில் என்ன சொல்றீங்க? புள்ளி எது இருக்குது? சுழற்சி முறை. அந்த சுழற்சி முறை அப்படிங்கிறது முதல்ல ஒரு போஸ்ட் ஓப்பன் காம்படிஷன். அதில் எல்லா கம்யூனிட்டியும் யார் வேண்டுமென்றாலும் தகுதியினுடைய அடிப்படையில் அதில் போட்டியிட்டு அவர்கள் தேர்வு பெற்று வரலாம். 2வது இடம் எஸ்சிக்கு தான் போகணும். அதில் எஸ்சி தான் அந்த இடத்த 2வது இடத்துக்கு போக முடியும். 3வது இடம் எம்பிசிக்கு வரும். 4வது இடம் பிசி, மீண்டும் 5வது இடம் ஓப்பன் காம்படிஷன், 6வது இடம் எஸ்சி வரும். இப்ப என்ன பண்ணிட்டார், இந்த அருந்ததி உள்ளிடக்கீடு கொண்டு வந்த பிறகு அந்த 2வது இடம்ங்கிறது, அதாவது முதல் சான்ஸ், எஸ்சிக்கான முதல் சான்ஸ் வாய்ப்பு, அதை எஸ்சி ஏ என்று ஆக்கிவிட்டார். அப்போ ஒரு இடம் தான் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடம் எஸ்சி ஏக்கு தான் போகுமே தவிர பிஆருக்கு வராது, பிஎலுக்கு வராது. இப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 2000 இதுக்கு பிறகு இது இந்த 100 இடம் ஒட்டுமொத்தமாக காலியாகாத அளவுக்கு என்ன பண்றாங்க, மொத்தமாக 100 ஆச்சுன்னா அது மாவட்ட ரீதியாக பிரிக்கிறாங்க, ஒன்றிய ரீதியாக பிரிக்கிறான், பிளாக் ரீதியாக பிரிக்கிறான். கம்ப்ளீட்டாக எப்படியெல்லாம் பிரித்து கடைசியில் 2 இடம் கூட எஸ்சிக்குமே ஃபர்ஸ்ட் சான்ஸ் எஸ்சிக்கு போயிடும், எஸ்சிஏக்கு போயிடும், செகண்ட் சான்ஸ் எஸ்சிக்கு வரக்கூடாதுக்காக ஒரு இடம் மட்டுமே எல்லாமே காலியாகிற மாதிரி சரி பண்ணுறாங்க. அப்படி செஞ்சுதான் இன்னைக்கு ஒரு 15,000 போஸ்ட், 1-2 கிடையாது, மிக மிக முக்கியமான எல்லா பதவிகளிலும் அருந்ததியர் என்ற ஒரு கம்யூனிட்டி மட்டுமே பலனடைஞ்சிருக்கிறார். இது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறும். சட்ட ரீதியாக இந்திய அரசியல் சாசனத்தின்படி அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி கூட ஒரு சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே பலனடையக்கூடிய வகையில் எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்கக்கூடாது என்பது, இவங்க பிரிக்கிறதும் கூட பண்ணல, பிரிக்கிற மாதிரி சொல்லி ஆந்திராவில் என்ன பண்ணிட்டாங்க, ஏபிசிடி என்று 4 விரிவா 16% அங்க 1 7 7 1 16% அங்க மொத்தம் 18 பாப்புலேஷன் 16% இருக்கிறாங்க. அங்க ஒரு குரூப்புக்கு 1%, இன்னொரு குரூப்புக்கு 7, இன்னொரு குரூப்புக்கு 7, இன்னொரு குரூப்பு 1. அப்போ 4 இருக்கக்கூடிய 4 கரெக்டாக பிரிச்சு விட்டாங்க. அப்போ 1 இருக்கிற அந்த குரூப் அந்த 1க்கு தான் ஃபைட் பண்ண முடியும், நான் 7 இருக்கிறவங்க 7 தான் ஃபைட் பண்ண முடியும். இது பண்ணு. பஞ்சாபில் ஒரு தப்பு பண்ணாங்க, ஏபின்னு பிரித்து ஒரு கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அதுதான் கடுமையாக பிரச்சனை வந்தது. ஸோ என்ன செய்கிறாங்க, இது அரசியல் ரீதியாக தாங்கள் இந்த 18% ஒட்டா வச்சா தானே பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை தனக்கு அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு ஓட் வங்கியை மாற்றணும் அப்படின்னுக்காக எப்போ அருந்ததியர் கம்யூனிட்டி எம்ஜிஆருடைய, ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியாக இருந்தார். கருணாநிதி எம்ஜிஆருக்கு பிறகு நீண்ட நாளாக அந்த அருந்ததியர் கம்யூனிட்டியை எடுக்க முடியல. அவங்க அதிமுகவினுடைய வலுவான ஓட்டு வங்கியாக இருந்தாங்க. இங்கே
வடக்கு தென் மாவட்டத்தில் நான் புதிய தமிழகம் வடக்கு மாநில ஒரு அமைப்புகள் வந்த பிறகு இவங்க இந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எதிராக என்ன பண்றது? இந்த ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருந்ததியர் என்ற உள்ளிடுக்கீடு வஞ்சகமாக கொண்டு வரப்பட்டு இவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் ஒரு செட் பண்ணிட்டாங்க. என்னது? பிஎல் படித்து போயிட்டீங்க, பிஆர் படித்து போயிட்டீங்க, படிக்காதவங்க அவங்க தான், அவங்க வேலை வாய்ப்பு இல்லை, அவங்க ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான திமுகவினுடைய ஏஜெண்டுகளாக இருக்கக்கூடியவர்கள், முற்போக்குன்னு இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரே மாதிரி கருத்துருவாக்கம் பண்ணி அவங்க நீங்கள் இத்தனை தான் சொன்னாங்க, நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள்லாம் வாங்கினீங்க, அவங்க கொஞ்சம் காலம் அனுபவிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அரசியல் சாசனத்தில் அப்படியெல்லாம் கொடுக்கல. இந்த கம்யூனிட்டி பிரிக்கிற போது 60-70 வருடங்களுக்கு 80 வருஷங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளானாங்களோ, யாரெல்லாம் சமூக ஒதுக்கலுக்கு ஆளானாங்களோ, யாரெல்லாம் வன்கொடுமைகளுக்கு ஆளானாங்களோ, யாரெல்லாம் பொதுத்தளத்தில் போட்டியிட முடியாத ஆனாங்களோ, இந்தியா ஃபுல்லாக இங்கே 76 கம்யூனிட்டி இந்தியா ஃபுல்லாக பிரித்தாங்க. அவங்கெல்லாம் மேலோட்டம் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து அவங்க காலத்துலேயே அதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் பிரிச்சுக்கிறோம். அப்போது அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தான் வாய்ப்பளிக்கணும், அவங்கள வந்து முன்னேற்றணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா மற்றவர்கள் வந்து விடமாட்டார்கள் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தது. அது எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு 18%. அப்போ 3% நீ பிரிக்கிற போது என்ன செஞ்சிருக்கணும்? நேர்மையாக அந்த அருந்து 3ஓடு நின்றுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அப்படி பிரிக்கவே இல்லை தமிழ்நாட்டில். அப்போ நீ பிரிக்கிறா 3 வந்து அருந்ததியர், மீறி 15% தேவேந்திர வேளாளர்கள், ஆதிராவிடர், நெஞ்சுகிற கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கணும். அப்படியும் போட முடியாது. புதிரவண்ணா கம்யூனிட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடர் நீ போட முடியும். குறவர் கம்யூனிட்டிக்கிறாங்க, சேர்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த உள்ளிடுக்கீடு சம்பந்தமாக முறையாக ஆய்வு செஞ்சிருக்கணும். ரைட்டு. விஞ்ஞான ரீதியாக இந்த 76 கம்யூனிட்டியுடைய இன்னைக்கு நிலைமை என்ன? எத்தனை பேர் இப்போ 10th வரையிலும் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆகிறாங்க, எத்தனை பேர் வக்கீல் ஆகிறாங்க? இந்த கம்யூனிட்டியினுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு இவ்வளவு, இன்னொரு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு எவ்வளவு, இந்த கம்யூனிட்டி நிலைமை எவ்வளவு இருக்குது, இவர் எத்தனை பேர் தொழிலதிபர் ஆக்குறாங்க, எத்தனை பேருக்கு கார் இருக்குது, எத்தனை பேருக்கு பைக் இருக்குது, எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஒரு கம்யூனிட்டி வந்து போதிய அளவு இடம்பெறல, அவங்க கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களில் போதிய கம்யூனிட்டி இல்லைன்னா ஏன் அவங்க கல்லூரி பேராசிரியர் ஆக முடியல? ஒரு கம்யூனிட்டி வக்கீல் ஆக முடியலன்னா ஏன் ஆக முடியல? ஒரு கம்யூனிட்டி டாக்டர் ஆக முடியல ஏன் ஆக முடியல? அதுக்குண்டான காரணங்களே, அதுக்கு பேர் எம்பிரிக்கல் டேட்டா. அதான் விஞ்ஞான ரீதியான இந்த ஆய்வு பண்ண பிறகுதான் அவர்கள் வந்து அருந்ததியருக்கு 3%, 4%, 1% அப்படி. சரி, அருந்ததியர் 3% அப்படிங்கிறதுக்கு உண்டான எதை வச்சு நீ 3% வந்த? அதுதான் கேட்டேன். பால் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகள் உண்டு, துணி அளக்கிறதுக்கு அளவு உண்டு. சரி, அருந்ததியருக்கு வந்து அருந்ததியர் பின்தங்கியவர்கள், மிக மிக பின்தங்கியவர்கள், எதையிடா எந்த அளவுகோலிடா கடைப்பிடிச்ச? இன்னைக்கு வரலும் அவங்கள பதில் சொல்லுங்க. இத்தனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டெய்லி டிவியில் பார்த்தா அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல. நாம் எவ்வளோ பெரிய போராட்டம் சென்னையில் நடத்துகிறோம், எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்குறோம். ஒரு பத்திரிக்கார ஒரு டிவிக்கார விவாதத்துக்கு இருக்காருன்னு பாருங்க. ஆனால் அவங்கள எடுக்க வைக்கணும், அவங்கள அதுக்குண்டான விலை தான் இன்னைக்கு போடுறோம், அவங்கள எடுக்க வைக்கணும். இந்த கருத்துரங்கோடு நம்ம நிறுத்திட்டோம்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. புதிய தமிழகம் யாரு, சின்ன ஆசி தம்பி யாரு, மாமல்லனாரு, ரேவதி யாரு, கதிரவன், விஸ்வநாத் எல்லாரும் வந்து களத்துக்கு வந்து நின்று நம்ம பண்ண அடுத்த கட்டத்துக்கு போனால் தான் விவாதத்துக்கு வரும். களத்துக்கு வராமல் இனிமேல் விடிவுகார கிடையாது. அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்பனை விட இவங்க வந்து மூர்க்கத்தனமாக இருக்கிறாங்க. எப்படி? அவங்களுக்கு வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓ அந்த கம்யூனிட்டி வந்து நம்ம ஓட் பேங்க் ஆக்கிட்டோம் அப்படி. அந்த ரீதியாக அவர்கள் வந்து தானாக நிச்சயமாக முன்வரும் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற அடியில தான் அவங்க திருந்துவாங்களே தவிர சும்மா. ஆனால் இந்த இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சாசனத்தில் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். எப்படி பேச்சுரிமையை பறிக்க முடியாதோ, எழுத்துரிமையை பறிக்க முடியாதோ, கருத்துரிமை பறிக்க முடியாதோ, நம்முடைய வாழ்வுரிமை பறிக்க முடியாதோ, நடமாடக்கூடிய உரிமை பறிக்க முடியாதோ, அதே போல இடஒதுக்கீடு உரிமையும் பறிக்க முடியாது.
எனக்கு இடஒதுக்கீடே வேண்டாம்னு சொன்னது வேறு, ஆனால் உனக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்லுவது என்பது வேறு. அதை சொல்லுவதற்கு எந்த ஆட்சியாளர்களுக்கும் உரிமை கிடையாது. இப்போ இடஒதுக்கீடு உனக்குண்டான வாய்ப்பை வேறு விதத்தில் எங்கிட்ட அரசியல் இருக்குதுங்கிறதுக்காக, நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுக்காக, நாங்கள் எதை சொன்னாலும் சரி என்று கேட்பதற்கு 4 ஆள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அநியாயம் நடக்குது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த ஒன்று மட்டும் நடக்குதான்னு நினச்சிக்காதீங்க, அதுக்காக மட்டும் கருத்தரம் நடக்கல. இந்த சிறப்பு உள்கூறு திட்டம்னு ஒரு திட்டம் தெரியுமில்ல, SC/ST பிளான், சப் பிளான் இருக்குல்ல, அந்த பிளானுடைய திட்டம் என்ன, யார் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக நான் 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நேரத்தில் எத்தனை போராட்டம் நடத்தேன். எல்லா கல்லூரி முன்னாடி போராட்டம் நடத்தணுமில்ல. தனியார் கல்லூரிகள் அதை நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க. அரசாங்கத்தின் உதவி பெறக்கூடிய கல்லூரிகளை நடைமுறைப்படுத்த தவறிட்டாங்க. தமிழ்நாடு எங்கும் அப்போ அதிமுக கூட்டணி இருக்கிறோம், தமிழ்நாடு எங்கும் அனைத்து கல்லூரிக்கு முன்னாடி போராட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேச வெறும் முதல்ல 10-20 கோடி தான் வைத்தாங்க. 2016 சட்டமன்ற உறுப்பினர் டேம் முடியும் போது 1500 கோடி ஆயிடுச்சு. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏன் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி ஒன்றும் இல்லாமல் இருக்குது? அதனால் நம்மை பொறுத்த மட்டிலும் நாம் இன்னைக்கு இந்த உள்ளொதுக்கீடுங்கிறது இட் இஸ் அ ரைட். எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க அதில், ஆனால் நமக்குண்டான பங்கை இன்னொருத்தர் பறிச்சுட்டு போகிறதுக்கு விடக்கூடாது. இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் வேணுன்னா ஒரு தம்பி அறிவிச்சு விடணும், அண்ணனுடைய மனைவி விடுவாங்களா? 4 ஏக்கரா இருக்குது. ஒரு தம்பி 1 ஏக்கரா கொடுக்குறோம், அந்த 1 ஏக்கராக்குள்ள தான் அவர் இருந்துக்கணும். மீதி 3 ஏக்கராவை நான் ஒழுங்கு சொன்ன என்ன ஆகும்? அண்ணன் கூட பெருந்தன்மையாக சரி தம்பி தானே விடலாம், மற்றவங்களாம் விடுவாங்களா? விட மாட்டாங்க. விட முடியாது. இன்னைக்கு இந்த 15 வருஷமா நம்மளுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம கூட சேர்ந்து புதிய தமிழகம் ஊரில் அவர் கிருஷ்ணசாமி இப்படி தான் சொல்லுவார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. அதனால் கிராமங்களில் நம்முடைய மக்களை அதே இப்போ 2 கம்ப்ளீட்டாக கம்பைன் பண்ணணும். தேவேந்திர உள்ள மக்களையும் பரைய சமுதாய மக்களையும் எந்தெந்த இடங்களெல்லாம் இணைக்க முடியுமோ கிராமந்தோறும் சிறு சிறு கூட்டங்கள், வீதி தோறும் கூட்டம் போடலாம், கிராமந்தோறும் போடலாம், ஒன்றியதோறும் போடலாம், என்னென்னலாம் கூட்டங்கள் போட முடியும் பண்ணணும். இப்போ அருந்ததி கொடுக்காதுன்னு சொல்ல வேண்டாம். தேவேந்திர உள்ள வேளாளருடைய இடஒதுக்கீடு எங்கே? பரைய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு எங்கே? சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது, மக்களுடைய ஆட்சி தான் நடக்குது. இந்த மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த 18% இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அதை எப்படி இவங்க மறுக்க முடியும்? அதனால் இன்னும் அதாவது மற்ற எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் முன்னேறிய சமுதாயத்தை கொடுக்கிற போது எல்லாரும் பிரச்சனை பண்ணுற போது அந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கிற போது மோடி என்ன பண்ணார்? நான் இதில் கை வைக்க மாட்டேன், நான் இதில் கை வைக்கல, 10 போஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துக்கணும். அது நடக்குதா இல்லையா? அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எத்தனை சதவீதம் கொடுத்தாலும் 50% இடஒதுக்கீடு மாதிரி சட்ட ரீதியாக கொடுக்கக்கூடாது. 69% இடஒதுக்கீட்டுக்காக தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்தபோது போராட்டம் வந்தபோது நீ 50 தாண்டக்கூடாது. 50 தாண்டுற போது அதில் யாராவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸு பேக்வேர்டு யாராவது பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த நீ அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு, அப்போ எக்ஸ்ட்ரா 1000 மெடிக்கல் சீட் இருக்குதுன்னா ஒரு 10, 20, 100 பேர் அந்த 50% இடஒதுக்கீட்டில் 69% இடஒதுக்கீட்டில் பாதிக்கப்படுவாங்க சொன்னால் அதை எக்ஸ்ட்ரா கொடுத்தா நிரப்பிட்டு இருக்காங்க. இப்போ நீ அருந்ததி மேலே பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லைன்னு கூடாதுன்னு சொல்ல, மொழிப்பாசம் இருக்குத்தான் செய்யும், இருக்குது. நீங்கள் கொடுங்க, ஏன் இதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க? நீ தனியாக எக்ஸ்ட்ரா 3 போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு போ, யாரும் கேட்க மாட்டாங்களே. முஸ்லீம் கொடுக்குற போது நீ 3.5 நிற்கிறீல்ல, அவங்க போய் பிசிக்குள்ளே மீண்டும் போட்டியிட முடியாதல்ல, பிசிக்கு இருக்கிறவங்களுக்குள்ளே வர முடியாதல்ல. ஆனால் அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த உள்ளொதுக்கீடு அருந்ததி உள்ளொதுக்கீடு மட்டும் வெளிப்படையாக பார்த்தா 3% அப்படி இல்லை. ஆக்சுவலாக சட்டப்படி பார்த்தால் அவர்கள் கொடுக்கக்கூடியது 18%. பேர் ஸ்ட்ரெச்சிங் எலாஸ்டிசிட்டி 3, 4 ஆகும், 4, 5 ஆக்கலாம், 6% கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம். தான் ஸ்ட்ரெச்சிங்னு சொல்கிறது. ஒரு பிளாஸ்டிக் எப்படி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதனால் 3 கிடையாது அவங்களுக்கு.
3 இல்லை 18% அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைச்சால் அந்த சட்டத்தில் இடம் உண்டு. இதுதான் அதனால தான் இவ்வளவு எதுக்கிறோம். 3 மட்டும் கொடுப்பதற்காக எதிர்ப்பில்லை, 3க்கு மேலும் இதில் அதிகமாக கொடுக்கறது தான் பிரச்சனை. அதனால இது குறித்து இதில் என்ன நடந்தது, ஏன் இதை சொல்றேன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்தவங்க ஐயா என்னையா அந்த அவங்களுக்கு அருந்து இருக்கிறது 3% கொடுக்குறது ஏன் எதுக்குறேன்னு இவன் தான் பேசினான். வடக்கு மாவட்டத்தில் பறைய சமுதாயத்தை அரசு ஊழியர்கள் இவன் தான் பேசணும். என்னடா நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யார் இந்த படித்த யூனியன் இருக்கக்கூடிய படித்தவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ நாம் போய்த்தான் முற்ற மாதிரியும் அவங்க அவங்கெல்லாம் பரோபகார சிந்தனை நாம் மக்கள் சமுதாயத்துக்கு எதிராக இன்னைக்கு இப்போ எப்படி வெளிவர்றாங்க. இன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி நடக்கும், இந்த பாதிப்பு தான் வரும், எச்சரிக்கையாருன்னு சொன்ன போது ஒரு படித்தவர்கள் கூட அதை புரிஞ்சு கொண்டு தயாராக. இன்னைக்கு சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் அரசியல் இருக்கிறவங்க விட்டுருங்க, ஆனால் படித்தவர்களும் பொதுமக்களும் இந்த அறிவுஜீவிகளும் இந்த உள் எழுதுக்கிட்ட இருக்கக்கூடிய பாதிப்பை மிகவும் அதிகமாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அம்சம். அதனால் நாம் எடுத்த 15 வருஷத்துக்கு பிறகாவது அதனுடைய உண்மை நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு, நம்முடைய குறிப்பாக தேவேந்திரோட மக்களுக்கும் ஆதரவுக்கும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டுருக்கிறதா நமக்கு சந்தோஷம். அதனால் இதில் பெரும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, இதில் முடிவு கட்டியாகும். இதில் தேசிய அளவில் இந்த பட்டியல் எஸ்சி பிரிவில் இதுக்கெல்லாம் நான் இங்கே பார்த்தேன். டிஆர் பாலு அப்போ பூட்டா சிங்கு எஸ்சி கமிஷன் பூட்டா சிங்கிட்ட நான் வர்றேன், என்ன கிருஷ்ணசாமி செய்கிறது, அவன் மிரட்டிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு பேசினார். ஆமாம், நான் சோனியா மேட்டர் சொல்கிறான், அவன் தான் அவங்க கையெழுத்து வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் எஸ்சி கமிஷன் சேர்மன் மிரட்டி தான் கையெழுத்து வாங்கினாங்க. அவன் ஒன்றும் நியாயப்படி ஒன்றும் பண்ணல, சட்டப்படி பண்ணல. இதில் நம்மளுக்கு சேர்ந்து இந்த குரல் வலுவாக கொடுக்கறதுக்கு இல்லாதனால தான் தமிழ்நாட்டில் 15 வருஷம் இதையே ஒரு ஹேபிட்டாக மாறிச்சு. இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன், அதில் என்ன சொல்லுது, ஜனார்தன் கமிஷனில் 10 வருடங்களுக்கு ஒரு முறை இதை ஆய்வு செய்யணும் சொல்லி 14 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், அந்த 3% இடஒதுக்கீடு ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்கிறீங்க. 2008ஆம் ஆண்டு கொடுக்குற போது தமிழ்நாட்டில் தேவேந்திர வேளாளர் யார் எம்பி வந்தாங்க. வாங்க சார், கமின் சார், வெல்கம் சார். I welcome Honorable Member of Parliament from Maharashtra, Mr. Wagre. Okay, sir. One minute. I will give. 1 minute, sir. நான் தொடர்ந்து பேசுவேன், அதுக்கு முன்னாடி அவங்க எனவே அந்த உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக பூர்வாங்கமாக செய்ய வேண்டிய எந்த விதமான அடிப்படை அம்சங்களையும் கடைபிடிக்காமல், முதல்ல அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடையாது, பட்டியலின பிரிவு எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் மத்திய அரசினுடைய அனுமதி வேண்டும். ஆனால் அன்று மத்தியிலே அவர்கள் ஆட்சியில் இருந்த அதிகாரம் அந்த ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் தேவேந்திரோட வேளாளர்கள், பழைய சமுதாய மக்கள் மற்றும் பிற சமுதாய மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்நிலை பற்றி எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளாமல் சட்டத்துக்கு புறம்பாக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அராஜகமாக செய்துதான் இந்த உள்ளொதுக்கீடு. எனவே அந்த உள்ளொதுக்கீட்டின் காரணமாக இன்னைக்கு 2 மிகப்பெரிய சமுதாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாயிருக்கு. எனவே இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு
இன்னைக்கு வடக்கு மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிற்கு, குறிப்பாக கல்வியாளர்கள் மத்தியில், அறிவுஜீவிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்று கருத்து, ஒரு கிஞ்சித்து கூட மாற்று கருத்து இல்லாமல் இன்னைக்கு பல மாவட்டங்களிலே அவர்கள் கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இன்று ராமதாஸ் அத்வாலே அவர்கள் பேசியிருக்காருன்னு சொன்னால், இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மகாராஷ்டிரா இருந்து இதுதான் மொழி கடந்து ஒருத்தர் பண்ண முடியுது. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட அந்த முதுகெலும்பு கிடையாது, இருக்காது. இன்னும் கூட கதிரவன் மற்றவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பாக உட்கார்ந்துருந்ததுன்னா இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு இந்த ஹாலை புக் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆச்சு. உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம், மற்ற வாகனங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதுக்கு நேரம் சரியாக போச்சு. கொஞ்சம் படித்த அறிவுஜீவிகளெல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும். ஒன்றும் உங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு வர்றதுக்கு நாங்கள் விட்டுற மாட்டோம். உங்களுக்கு பக்கமாக இருப்போம். அதனால் நீங்கள் தைரியமாக உங்களெல்லாம் கைவிட மாட்டோம். அந்த இதெல்லாம் விடாதீங்க. நாங்கள் எத்தனையோ போராட்டம் நடத்துகிறோம். எல்லோரும் வந்தாங்க. யாரும் ஒரு சிங்கிள் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ண விடலை. சஸ்பெண்ட் ஆனவங்களை ரிவோக் பண்ணிக்கிறோமே தவிர யாரும் சஸ்பெண்ட் ஆக விடலை. அதனால் தைரியமாக வாங்க. ஓகே. ஸோ அதனால் அடுத்த கட்டமாக அதனால் உள்ளிடுக்கீடுங்கிறது நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம். அதனால் இதை ரத்து செஞ்சாகணும். அப்படியே உள்ளிடுக்கீடு கொடுப்பதாக இருந்தாலும் கூட இனிமேல் புதிய அளவுக்கு ஒரு ஜனத்தொகை, மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்து தான் செய்யணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் மத்திய அரசு ஜனத்தொகை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசக்கூடிய கட்சிகள் ஏன் பட்டியல் பிரிவு மக்களுடைய கணக்கெடுப்பு நடத்தாமல் இன்னைக்கு இருக்கிற கணக்கு இன்னைக்கு 18 அதாவது 1999 இதே 18% இருக்குது. ஏறக்குறைய 30 வருஷமாக இருக்குது. அந்த 30 வருஷம் இந்த மக்களுடைய ஜனத்தை கூடலையா? பிசிக்கான இடஒதுக்கீடு கூடுற போது ஏன் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கூடலை? அதான் ஒருத்தர் சொன்னார், நீ 25% இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய அடிப்படை 25% கொடு, அதில் 3% கொடு. ஆனால் எது கொடுக்கறதுனாலும் இனிமேல் இந்த உள் இடஒதுக்கீடு என்பது கூடாது. தனியாக அவங்கள பிரித்து கொடுத்துரு, சந்தோஷமாக போகட்டும். ஆனால் உள்ளே நான் இதுலேயும் பங்கு பெறுவேன். அதான் சொன்னேன், ஒரு குடும்பத்தை, ஒரு பொது சொத்து 4 ஏக்கர் நிலம் இருக்குது. 4 பேருக்கும் சமமாக ஆளுக்கு 1% 1 ஏக்கர் போகணும். ஒருவர் முதல்ல பிரிச்சுட்டு போகணும்னு சார் 1 ஏக்கரா அப்படின்னு சொன்னால், அந்த 1 ஏக்கரா கூட தான் அவர் கிணறு வெட்டிக்கணும், அதுக்குள்ளே தான் அவர் தண்ணி பாய்ச்சிக்கணும், அதுக்குள்ளே தான் விவசாயம் பண்ணிக்கணும். இந்த 1 ஏக்கராவும் நான் எடுத்துக்குவேன், மீதி எஞ்சிய இருக்கிற 3 ஏக்கராக்குள்ளேயும் நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளேயும் முதன்மை பெறுவேன், அதுக்குள்ளே இருக்கிற விவசாயத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் எந்த விதத்தில் அது நியாயம் உலகம் ஒத்துக்காதோ அதே போல் தான் இப்போ இடஒதுக்கீட்டில் நடக்குது. அதை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே ஏதோ அருந்திற்கு உள்ளிடுக்கீடு கொடுக்கறத அவங்க பெரிய அளவுக்கு எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அதனால் இந்த எல்லா அரசியல் கட்சிகளையும் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு. எல்லாத்தையும் அம்பலப்படுத்தும். சரி, இப்போ நீ 3% கொடுக்குறியோ 4% அப்புறம் பேசிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை அரசாங்கத்துறையில் இருக்கிற எத்தனை அரசாங்க எம்ப்ளாய் இருக்கிறாங்க, அதில் தேவேந்திர வேலை இருக்கிறாங்க, பிஆர் வேலை இருக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டி இருக்கிறாங்க, டீட்டெயில் கொடு, அதுக்குண்டான ஆய்வு கொடு, அதுக்குண்டான கணக்கெடுப்பு நடத்து. நாங்கள் இந்த சமுதாயம் எல்லாருமே கார் வச்சுக்கிறாங்களா? அதான் முதல்ல கேட்டோம். ஆடி கார் வச்சுக்கிறாங்களா, பென்ஸ் கார் வச்சுக்கிறாங்களா, மாடி வீடு கொண்டுட்டாங்களா? இன்னும் 100 நாள் வரையில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயத்துக்குள்ளேயே பிரித்து ஒருத்தர் முன்னேறிட்டாங்க, ஒருத்தர் பின்னேறிக்கிறாங்க அப்படிங்கிற சொந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும். ஆனால் இந்த உள்ளிடுக்கீடு விஷயத்தை பொறுத்த மட்டிலும் இது முதல்ல நம்முடைய பொறுப்பாளர்களே, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள், நெருங்கிய தொடர்புக்கூடிய என்று சொல்லணும். இது அருந்ததிரான உள்ளிடுக்கீட்டை பறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவர்களுக்கான உரிமையை தட்டி பிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர்கள் நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடியதுதான் மிக முக்கியமான விஷயம். தவிர எஞ்சியிருக்கக்கூடிய தேவேந்திர உலகாளரும் பறையர் சமுதாயத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. அதனால ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க இதுக்குள்ள வராமல் தடுக்கணும். சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படணுங்கிறது தான் நோக்கம். அப்படிங்கிறது மட்டும்தான். இது நீங்கள் கிராமந்தோறும் ஒன்றிய ரீதியாக நம்முடைய நிர்வாகிகள்
எல்லாருமே எல்லா அமைப்பும் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும். நான் இனிமேல் சாப்பிட போயிட்டு வந்து மீண்டும் வந்து போகிற போது நேரம் ஆயிரும். 5 மணி 6 மணி ஆயிருந்தா 4 மணிக்குள்ளே முடிக்கணும். அதனால் இந்த உள்ளிடுக்கிற விஷயத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாரும் தெளிவுபடுத்திக்கிறாங்க. அதனால் தெளிவுபடுத்திக்கங்க. யார் சொன்னாலும் இப்போ 60 3 கொடுத்துறப்பா, மீதி 15 எங்களுக்கு தெளிவுபடுத்திடு. ஒரே வார்த்தை மட்டும் பேசு, இதுக்குள்ளே வரக்கூடாது, இவ்வளோதான். இது எல்லாரும் சொல்லணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு படிக்கிற? உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, 60 தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். நம்முடைய பையன் படித்து பிரயோஜனமே எல்லாம் போயிருமில்ல. ஆனால் இந்த கருத்தை மட்டும் நீங்கள் வந்து வலுவாக எடுத்து சொல்லணும். இதில் இப்போ வந்து அடுத்து வந்து மாஞ்சோலை தேயிலை தொழிலாளருடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அது என்ன ஆச்சுன்னா, 2ஆம் தேதி அன்னைக்கு 6 மணிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஆய்வு செஞ்சனுடைய அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன வந்தது? நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சதில் அந்த மக்களுக்கு மனித உரிமை மீறல் நடந்தது உண்மை. எனவே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மின்சார வசதி, அவங்களுக்கு போக்குவரத்து வசதி எல்லாமே ரெஸ்டோர் பண்ணணும். 6 வாரத்துக்குள்ளே ரெஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாமே உறுதி பண்ணிவிட்டு இதுக்கு ரிப்போர்ட் அனுப்புன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளருக்கு அவங்க கடிதம் அனுப்பினாங்க. அது மாலை 6 6:30 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து லெட்டர் வருது. அது ப்ரெஸ்ஸு கொடுத்தா அதுக்குள்ளே என்ன செய்தி போடுறான் வந்து எல்லாமே அவன் கவர்மெண்ட்லேருந்து இது மாதிரி வந்து ஹைகோர்ட்டில் போகிறான்னா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு அந்த செய்தியும் போடுறான். ஹைகோர்ட் பிபிடிசிக்காரன் என்ன எழுதி கொடுத்தாருன்னா ஜட்ஜி அது கையெழுத்து போட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய இது விட முடியாது. வந்து வெறும் மாஞ்சோலின்னு பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேவேந்திரோட பல பேர் நினச்சிக்கிறாங்க தேவேந்திரோடனும் இதெல்லாம் 2 ஈக்குவலாக தக்குறாங்க, 3 பேர் ஈக்குவலாக தக்குறாங்க. தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் அறிஞர் 3 கம்யூனிட்டி தான் அங்கே இருக்கிறாங்க. அதனால் புதிய தமிழ் கட்சி டாக்டர் கிருஷ்ணாமி போராடும் தேவேந்திர வேளாளர்னு நினச்சக்கூடாது. அங்கே அது எல்லாரும் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் ஆச்சா. எல்லா கம்யூனிட்டி தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய உரிமைங்கிறது ஏதோ ஒரு பகுதியில் கூட நினைக்காதீங்க. இந்த உள்ளிடுக்கீடு எப்படி பறிக்கிறாங்களோ அதே போல் தான் ஒட்டுமொத்தமாக சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த மக்கள் 99 வருஷம் குடியிருந்த ஒரு பகுதியில் அவங்கள கொண்டு அகற்றணும்னு சொன்னால், ஏதோ புலி வளர்க்க போகிறோம்னா புலியும் அங்கே வளர்த்துக்கோ, புலியும் அது யார் வேண்டான்னு சொன்னாங்க, புலி இருந்துட்டு போட்டும், புலி கழிக்கும்னு சொன்னால் அந்த மக்களாக வந்துட்டு போகிறாங்க. நீ ஏன் அகற்றலை? 99 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு மாஞ்சோலைக்கு யார் ரெடியாக இருந்தாங்க? 50 60 கிலோமீட்டர் ரோடு போடணும். யார் போட்டது? கல் சுமந்ததாரு, மண் சுமந்ததாரு, பாறையை உடைச்சதாரு, அத்தனை ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி டீ எஸ்டேட் 8373 ஏக்கராவில் டீ போட்டோம்னா எவ்வளோ பெரிய காடை அழிச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய அளவுக்கு உழுதுருக்கணும். வெறும் 50 பைசா, 1 ரூபா, 1.5 ரூபாய்க்கு சம்பளம், இத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் விளைவிச்ச பிறகு அது வந்து அவங்க நீங்கள் வெளியே போகணுன்னு சொன்னால் எப்படி அனுமதிக்க முடியும்? இதனுடைய பாதிப்பு எங்கே வரும்? நாளைக்கு வால்பாறைக்கு வரும், குன்னூருக்கு வரும், கோத்தகிரிக்கு வரும், இந்தியாவெல்லாம் பாதிப்பு வரும். அதனால் அது ஒரு பகுதின்னு பார்க்கக்கூடாது. இந்த ஒரு பகுதியை அனுபவிச்சோம்னா இன்னொரு பகுதிக்கு அதனுடைய பாதிப்பு வரும். எனவே அந்த மக்களுடைய உரிமையை வந்து ஒன்று நம்ம 2 விதத்தில் போகிறோம். இந்த உள்ளிடுக்கிற விஷயமாகவும் நிச்சயமாக வந்து ஏன்னா ஏற்கனவே போட்ட வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போது அதையும் நீதிமன்றத்தில் போய் போராடி அதிலே வெற்றி பெறுவோம். அதுபோல் மாஞ்சோலை விஷயத்திலையும் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கும் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து வழக்கு போடுவோம். அதுவும் சட்ட ரீதியாக நடக்கும். அதே சமயத்தில் மக்கள் மன்றத்திலையும் நான் வந்து இயக்கமாகவும் நடத்தணும். 2ம் சைமில்டேனியஸாக நடத்தினா தான் வெற்றி பெற முடியுமே தவிர ஒன்றை மட்டும் நம்ப முடியாது. அதனால் 6 கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கைகள் இந்த 2 கோரிக்கைகள் தான். உள்ளிடுக்கீட்டை ரத்து பண்ணணும், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோட வாழ்வுரிமையை மாஞ்சோலையிலே தீர்மானிக்க வேண்டும். 2 கோரிக்கை தான் இன்றைக்கி வந்து முழுக்க இதை மட்டும் தான் கான்சென்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் நிறைய பேச வேண்டியிருக்குங்கிறதுனால இந்த உள்ளிடுக்கீடு விஷயம் நம்மளுக்குள்ளேயே பிரச்சனைகள். படித்தவன் வந்து அவனே பேசுகிறான். அதனால் அவங்கள தெளிவுபடுத்திருக்காத்தான். இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளை விட நம்மளுக்கு உள்ளே இருக்கிறாங்களே இவங்க எதிர்க்கிறது பேசுகிறாங்க, இவங்களை திருத்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நம்ம இப்போ ஒரு 1/2 hour இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இந்த கமிட்டிகள் வந்து கம்ப்ளீட்டாக போடணும். என்ன போராட்டங்கள் அடுத்து வந்து இங்கேருந்து இப்போ நீங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி கிளம்பினால் 10ஆம் தேதி போய் சேர்ந்தால் அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன மாதிரியான போராட்டம் நடத்தணும், என்ன மாதிரி மக்கள் இயக்கம் நடத்தணும். ஆனால் இது கண்டினியூஸாக நடத்தணும். இதுதான் வந்து 1 வருஷ ப்ரோக்ராமாக வச்சு நம்ம நடத்தினா தான் இவங்களை 2026 எந்த இடத்துலையும்
திமுக கொடியோ திமுக கூட சேர்ந்து எந்த கொடி வந்தாலும் உள்ள வராத அளவுக்கு நிறுத்தணும். இதுதான் டார்கெட். இதுக்கு தீர்வு வராமல் நம்முடைய பார்டர் தாண்டக்கூடாது. அதுக்கான முன்னெடுப்புகள் 96, 97 மாற ஒரு போராட்டங்கள், 98 மாறியும் அவங்களுக்கு கொஞ்சமாவது படுற மாதிரியும் ஒரு போராட்டங்களை அது நடத்த வேண்டியிருக்கும். அதனால் அது குறித்தும் ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் மதிய உணவுக்கு அனுப்புகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் பல சிரமங்கள், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சென்னையில் பெரிய வாகனங்கள்லாம் பிடிச்சி வந்தீங்க. இப்போ மீண்டும் டெல்லியிலையும் ஒவ்வொருத்தரும் 2000, 3000, 4000 செலவழித்து வந்துக்கிறீங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. நாம் போராட விட்டோம்னா அது ஜீரோ தான். இப்போ அவங்கெல்லாம் கருத்தரங்கு போடுறாங்க, அவங்களால படித்தவங்க அவங்களெல்லாம் கொண்டு வரது பெரிய கஷ்டம். இதே நம்ம டிக்கெட் போட்டு, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு, ரூம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணோம்னா 1000 பேர் கூட வந்துடுவாங்க. அதுக்கு நிறைய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் ரெடி ஆகுறாங்க. இன்னும் அவங்களாம் ரொம்ப குறைச்ச சம்பளம் வாங்குறாங்க. எவ்வளவுங்க? 1.5 லட்சம், 1.25 லட்சம் தான் வாங்குறாங்க. அதனால் அவங்களெல்லாம் நீங்கள்லாம் 10,000, 15,000 மாதம் சம்பாதிக்கிறதே கஷ்டம். அவங்க 1.5 லட்சம் வாங்குறதுனால அவங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வரமாட்டாங்க. அதை ரொம்ப இன்னும் அவங்க மனைவி கிட்ட சேங்ஷன் வாங்கணும் ஆச்சா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய கிடையாது. அவங்கெல்லாம் வரலாற்றில் இடம் பெற மாட்டாங்க. வரலாற்றில் யாருக்கு இடம் இருக்குது என்று சொன்னால், இதுபோன்று மக்களுக்காக போராடியவர்களுக்குத்தான் எல்லா இடத்திலும் இடம் இருக்கும். அந்த வகையில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த நிகழ்ச்சி போராட்டம் தான் சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு எம்பி வந்துட்டார், சும்மா இருக்கார். எப்படி? ஒரு கல் போட்டோம். நிச்சயமாக அவர் இந்த எஸ்சிஎஸ்சி ஸ்டாண்டிங் கமிஷன் தானே, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிஷன் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன். இது மாதிரி நடந்திருக்கிறது. இது வைப்ரேட் ஆகும். நாம் மீண்டும் இது எப்படி போகுது பார்த்துக்கலாம். அடுத்த முறை மீண்டும் டெல்லியை கலக்கிற மாதிரி வர்ற போது முன்கூட்டி நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு 5000 பேர், 10,000 பேர் அப்போது டெல்லியை நிறுத்துவோம். இப்படியே டெல்லி ஒரு நாள் டெல்லியுடைய இயக்கத்தை எப்படி இந்த விவசாயிகள் நிறுத்துறாங்களோ அன்னைக்கு நிறுத்தி காமிப்போம். ஓகே, இன்னைக்கு போக்கு மட்டும் தான், இன்னைக்கு தோக்கு மட்டும் தான், புள்ளி மட்டும் தான் போட்டு வரோம். அதனால் பல சிரமங்களுக்கு இடையே நம்முடைய அழைப்பு ஒரு கால் தான் கொடுத்தேன். நமக்கு தெரியும், நான் இந்த தடவை ஒன்றும் ஃபோனில் பேசலை, காலில் பேசலை. என்ன சிரமப்படுத்தக்கூடாது, வரவங்க வரட்டுன்னு விட்டாச்சு. அதையே இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த ஹால் நிரம்புற அளவுக்கு எல்லாரும் எல்லா அமைப்புகளும் வந்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி கூறி இன்னொரு ½ அன் ஹவர் மட்டும் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.